உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். இந்த டிசம்பரில் இது வரைக்கும் நீங்கள் தங்க நேரம் பண்ணலன்னா தயவு செய்து பண்ணுங்கள். இதை வந்து பரிசித்து பார்க்காதீங்க. 4 மணிக்கு ஏன் எந்திரிக்கணும்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுப்பாதீங்க. எந்திரிச்சு பாருங்கள். இன்றைக்கி அதுலேயும் சொல்கிறேன் பாருங்கள், 25,000 பேரில் ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 25ல் ஒருத்தர் தான் இதை பண்ணுறாரு. அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். 24 பேர் தோல்வியால் தான் இருக்காங்க. அவங்க மேபி மாறுவாங்களா இல்லையா தெரியாது. நம்ம அது முக்கியமே கிடையாது. நான் சொல்கிறது தான் 80-20 ரூல் மாதிரி தான். 20% பீப்புள் தான் ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவிட்டி கொடுப்பாங்க. நான் சொல்கிறது அப்படி தான் 10% பீப்புள் தான் அச்சீவ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டாராக இருப்பார். 100க்கு ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார். 10 பேர் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுவாங்க. மீதி 90 பேர் வேறு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எந்திரிக்க முடியல, பாட்டி வயசுக்கு வந்துருச்சு, ஏற்ற விட நாய்க்குட்டி சுண்டு வரல் அடிபட்டுருச்சு, என்னால் பண்ண முடியல, எல்லா காரணங்களும் சொல்லுவாங்க. ரீசனர்ஸ் நெவர் வின்னர்ஸ், வின்னர்ஸ் நெவர் ரீசனர்ஸ். கோல்டன் அவர் கான்செப்ட் எடுக்கப்பட்ட பின்னாடி முதல்ல எனக்கு நிறைய நேரம் கிடச்சிது. நான் உட்காந்து காலைல யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த முதல் 1 hour என்ன பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம். அப்போ தான் வந்து இலக்குகள்ன்றது நமக்கு சொல்லிப்பட்டிருக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஸ்மார்ட் கோல்ஸ், இப்படி பண்ணுன்னு. அந்த ஸ்மார்ட் கோல்ஸை வந்து எழுதி பார்த்தாச்சு. பார்த்தோம் நைட்டே நான் முடிவு பண்ணிவிடுவேன். அப்புறம் வந்து எப்படி டூ லிஸ்ட்டை கொண்டு வருது, ப்ரியாரிட்டிஸ் கொண்டு வருது. நிறைய நேரம் கிடைக்கும் போது நான் பதட்டப்படுறதில்ல. அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், என்னோடய வாழ்க்கையில் என்னென்ன இலக்குகள் இருக்குது, நான் என்னத்தை அடையணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். அப்போ 1 hour எனக்கு கிடச்சிருச்சு. 5 to 6 எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நிறைய பேர் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக்கோ ஏதாவது ஹெல்த் ஆக்சிடென்ட் இது மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம ஹெல்த்தை யோசிக்க ஆரம்பிப்போம். ரோட்டில் போயிட்டே இருப்போம், ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னே அடுத்த ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஸ்லோவாக ஓட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆகிடும். அது போல் தான் மற்றவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது நானும் எப்போயாவது வாக்கிங்க 3 ஜிம்களில் நான் வந்து மெம்பராக இருந்தேன். ஒன்றுக்கே ஒழுங்காக போக முடியாது. அதுக்கு வாங்கின ட்ராக் ஷூட் காசு, ஷூஸ்லேருந்து பிராண்டடு, அதுவே எங்கேயோ போச்சு பட்ஜெட்டு. நானும் வந்து ஒரு பந்தாவாக இருக்கும். அந்த ட்ராக் ஷூட் போட்டு டிஷர்ட் போட்டு அந்த ஜிம்முக்கெலாம் போகும்போது அடுத்தடுத்த ஜிம்மு மாறினது நான் என்னுடைய உடம்பு மாறவே இல்லை. ஏன்னா எனக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் கிடையாது. ஒவ்வொரு இந்தியாவின் பல நகரங்களுக்கு போக வேண்டியதாக இருந்ததால் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, லேட் நைட்டு, இது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை நானே வச்சுக்கிட்டேன். எனக்கு என்னுடைய ஃபிசிக்கல் அலாமை செட் பண்ண தெரியல, ஃபிசிக்கல் கிளாக்கை செட் பண்ண தெரியல. கண்ணாபுரம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கோல்டன் அவர் பண்ண ஆரம்பித்த பின்னாடி 4 to 5 இது பண்ணும்போது மெடிடேஷனும் யோகாவும் வாழ்க்கையில் வந்தது. அப்புறம் அஃபர்மேஷன்ற ஒரு அட்டகாசமான வாழ்க்கை. அப்புறம் பிரார்த்தனை, நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தோம். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் விஜய் பிரயாகோட சக்ஸஸ் கான்ஷியஸ்னஸ். அதுக்கப்புறம் 5 to 6 வாக்கிங், ஜாக்கிங் மாதிரி வெளியில் போக ஆரம்பித்தேன். வெளி உலகத்துக்கு எதுக்கு நான் போகணுன்னு சொல்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 5 to 6 போக சொல்கிறீங்களே, எதுக்கு போகணும்? அது ஒரு அட்டகாசமான விஷயம் 5 to 6 போகிறது. என்ன அப்படின்னா, இந்த ஏன் வந்து 5 to 6 நம்ம வெளியில் போகணும்?